எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே என்ன விஷயம் தம்பி? மாமாட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க தம்பி. மாமா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. என்ன பொறுமையா கேக்குறது? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாங்க பொறுமையா இருக்கிறது? நீங்க சொல்ற எல்லாத்தையும் பொறுமையா கேட்டு ஏமாந்து போனதுதான் மிச்சம். அதான் உங்க அம்மா எல்லாம் தெளிவா சொல்லிட்டாங்களே. மாமா, என் நிலைமையை நீங்களாவது புரிஞ்சுப்பீங்கன்னு தான் உங்ககிட்ட பேச வந்தேன் மாமா. நான் புரிஞ்சுக்கிட்டேன் தம்பி. ஆனா புரிஞ்சிக்க வேண்டியவங்க தான் இன்னும் புரிஞ்சிக்கல. ப்ளீஸ் மாமா, எனக்காக இன்னும் கொஞ்ச நாள். கொஞ்ச நாள்னா எத்தனை நாள்? அதை இப்பவே சொல்லுங்க. அது சரி, எப்போன்னு தேதி மட்டும் சொல்லுங்க, நாங்க வெயிட் பண்றோம். மாமா, அது ரொம்ப சீக்கிரமாவே மாமா. நீங்க சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை தம்பி. உங்களுக்காக என் பொண்ணு வேணா காத்திருக்கலாம், ஆனா காலம் நமக்காக காத்திருக்காது. இத பாருங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் ஒத்து வராது. நான் என் பொண்ணுக்கு வேற இடம் பாத்துக்கிறேன். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. மாமா, இப்பெல்லாம் பேசாதீங்க மாமா. இப்ப நான் பேசுனதுல என்ன தப்பு சொல்லுங்க. நான் தப்புன்னு சொல்ல மாமா. ஆனா மீனாட்சி மேல நான் உயிரே வச்சிருக்கேன் மாமா. அவ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை மாமா. நீங்க அவசரப்பட்டு எடுக்க போற முடிவுல பாதிக்கப்பட போறது எங்க வாழ்க்கை தான் மாமா. நாளைக்கு இன்னொருத்தரை கட்டிக்கிட்டு என்னால மட்டும் இல்ல மாமா, மீனாட்சியாலையும் வாழ முடியாது. ப்ளீஸ் மாமா, இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க மாமா. நான் எப்படியாச்சும் சிவாவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கேன். சரி, ஒருவேளை சிவா கல்யாணத்துக்கு சம்மதிக்கலனா, அதையே சாக்கா வச்சு உங்க அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா? அப்படி ஒத்துக்கலன்னா நான் வீட்டை விட்டு வெளியில வந்து மீனாட்சி கழுத்துல தாலி கட்டுவேன் மாமா. நிச்சயமா மீனாட்சி கழுத்துல தாலி கட்டுவீங்களா? கண்டிப்பா கட்டுவேன் மாமா. ஒரு நிமிஷம்.
இந்தா பிடி. இப்பவே என் பொண்ணு கழுத்துல கட்டி உன் வீட்டுக்கு கூட்டு போ. கட்டு பிடி கட்டு. அப்பா என்ன யோசிக்கிறீங்க? கட்டுங்க. அம்மா ஓ, உங்க அம்மாக்கு தெரியாம கட்டுறதுல உனக்கு இஷ்டம் இல்ல, அப்படிதானே? ஒரு நிமிஷம். அப்பா என்னங்க, அவசரப்படாதீங்க, நான் சொல்றத கேளுங்க. நீ சும்மா இரு. மாமா அம்மா சொல்லுமா. ஹலோ, நான் சாமிநாதன் பேசுறேன். உன் பையன் சுந்தர் என் பொண்ணு மீனாட்சி கழுத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல தாலி கட்ட போறான். பையனோட அம்மாங்கிற முறையில உங்ககிட்ட சொல்லிட்டேன். குடும்பத்தோட என் வீட்டுக்கு வந்து அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. ஹலோ, 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 என்னங்க? 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 என்ன நம்ம சுந்தர் அந்த மீனாட்சி கழுத்துல தாலி கட்ட போறானா? என்ன? அந்த சாமிநாதன் ஃபோன் பண்ணி சொல்றாங்க. என்ன சொல்ற? புரியுற மாதிரி சொல்லு. ஐயோ, நீங்க முதல்ல வாங்க, வாங்க. ஏங்க, என்னங்க நீங்க? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? நல்லாவே தெரியும். வரட்டும், வந்து அவங்க பையன் தாலி கட்டுறத பார்க்கட்டும். வந்து அட்சதையை போட்டு போகும்போது மருமகளை வீட்டுக்கு கூட்டு போட்டோம். ஐயோ, என்னங்க நீங்க? அவங்க வந்துட்டாங்க.
சம்மந்தி என்ன சம்மந்தி? டேய் என்னடா நடக்குதுங்க? பார்த்தா தெரியல, திருட்டு கல்யாணம் பண்றாங்க. வார்த்தையை அளந்து பேசுங்க. திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணணும்னா எதுக்கு உங்களை வர சொல்றோம்? அப்படி ஒரு கல்யாணத்தை என் பொண்ணுக்கு பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அப்புறம் ஏன் என் பையன் கையில தாலியை கொடுத்துருக்கீங்க? நினைச்ச உடனே தாலி கட்டுறதுக்கு இது என்ன பொம்மை கல்யாணமா? நீங்க ஒத்துக்கிட்ட நாங்க ஏன் இப்படிலாம் நடந்துக்க போறோம்? ஏன் முடிவு ஒண்ணுதான். சிவா அவன் கல்யாணத்துக்கு சம்மதிக்காம இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இத பாருமா, சும்மா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காத. என் பொண்ணை உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்ல. அதனாலதான் நடக்காத காரியத்தை சொல்லி இந்த கல்யாணத்தை தட்டி கழிச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தேவையாடா? ஒத்துக்கோ ஒத்துக்கோன்னு கெஞ்சுன. சரி, நீ ஆசைப்பட்டியேன்னு ஒத்துக்கிட்டா உன்னால கொஞ்ச நாள் கூட பொறுமையா இருக்க முடியாதா? அம்மா, பேசாத. இப்போவ சொல்றேன், நீ மீனாட்சியை கல்யாணம் பண்றதுல எனக்கு முழு சம்மதம். ஆனா அது உன் அண்ணன் சிவா அவன் கல்யாணம் பண்ணிக்க எப்ப ஒத்துக்கிறானோ அப்பதான். அது வரைக்கும் வெயிட் பண்றதும் வெயிட் பண்ணாததும் அவங்க இஷ்டம். நீ முதல்ல வா. இல்லங்க, நீங்க உங்க முடிவை சொல்லிட்டீங்க. என் முடிவை நான் இப்ப சொல்றேன். என் பொண்ணை நீங்க மருமகளா ஏத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா குறிச்ச தேதியில நிச்சயதார்த்தத்தை நடத்துங்க. இல்ல நான் வேற மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் உங்க பையன் என் பொண்ணை பார்க்கவோ பேசவோ கூடாது. ஏன் போன்ல கூட கான்டாக்ட் பண்ண கூடாது. இதத்தான் எதிர்பார்த்தேன். அம்மா, ஆ என்னம்மா? ரொம்ப டயர்டா இருக்குமா, ஒரு காஃபி போட்டு தரியா? ம். அக்கா, என்னக்கா அழுதுட்டு இருக்க? அப்பா வேற வரன்னு பாக்குறாரு, அதுக்கு அழுதுட்டு இருக்கியா? நான் இருக்கேன்க்கா, கவலைப்படாத. உன்னை சுந்தர தவிர வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுக்கா. நான் அதுக்கு விட மாட்டேன்க்கா. கண்டிப்பா உனக்கும் சுந்தருக்கும் கல்யாணம் நடக்கும்க்கா. என்னை நம்புக்கா. அக்கா அதுக்காக அழல. மதியம் சுந்தர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு? சுந்தர் என்னமோ நியாயமா தான் பேசினாரு. ஆனா நம்ம அப்பா தான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாரு. இப்பவே என் பொண்ணு கழுத்துல கட்டி உன் வீட்டுக்கு கூட்டு போ. ஏன் முடிவு ஒண்ணுதான். சிவா அவன் கல்யாணத்துக்கு சம்மதிக்காம இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்.
குறிச்ச தேதியில நிச்சயதார்த்தத்தை நடத்துங்க. இல்ல நான் வேற மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் உங்க பையன் என் பொண்ணை பார்க்கவோ பேசவோ கூடாது. ஏன் போன்ல கூட கான்டாக்ட் பண்ண கூடாது. அதனாலதான் அக்கா அழறா. அக்கா நீ அழாத. சக்தி சக்தி அப்பா என்னப்பா நீங்க போய் சின்ன பசங்க மாதிரி அவசரப்பட்டீங்களேப்பா. இத நீ கேள்வியா கேக்குறியா இல்ல எனக்கு அட்வைஸ் பண்றியா? நான் எப்படிப்பா உங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியும்? என் வருத்தத்தை நான் சொன்னேன்ப்பா. யார் அவசரப்பட்டு என்ன முடிவெடுத்தாலும் கஷ்டப்பட போறது அக்கா மட்டும்தான்ப்பா. அப்போ எனக்கு முடிவெடுக்க தெரியலன்னு சொல்றியா? அப்பா எந்த முடிவும் எமோஷனலா எடுக்காதீங்க தான்ப்பா சொல்றேன். இத பார், என் பொண்ணுக்கு எதை எப்ப பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இல்லைங்க. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எங்க கிட்ட சொல்லிட்டு செஞ்சா நல்லா இருக்கும். அப்படியா? நல்லா கேட்டுக்குங்க. அவங்க சுந்தருக்கு மீனாட்சியை கட்டி கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அதனால தான் நான் வேற சம்பந்தம் பார்க்கறேன். போதுமா? இப்ப எல்லாருக்கும் சம்மதம் தானே? அப்பா அவங்க தான் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்களேப்பா. அது எதுக்குமா பிரயோஜனம்? அவங்களுக்கு மீனாட்சியை மருமகளா ஏத்துக்கணுங்கிற எண்ணமே கிடையாது. அதனால தான் நம்மள இப்படி எல்லாம் சுத்த விடுறாங்க. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? உண்மையா கூட அவங்க பெரிய பையன் வாழ்க்கைக்காக இப்படி சொல்லிருக்கலாம் இல்லையா? அவங்க பணம் இருக்கிறவங்கம்மா, பொறுமையா நிதானமா முடிவெடுப்பாங்க. அவங்க பெரிய பையன் 40 வயசுல கல்யாணம் பண்ணலான்னு முடிவெடுப்பான். நல்ல வசதியான பொண்ணு கிடைக்கும், கல்யாணம் தடபடலாம் நடக்கும். அது வரைக்கும் நாம காத்துட்டு இருக்க முடியுமா? இன்னும் 2 வருஷம் போனா நம்ம பொண்ணு பார்க்க கூட யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா நாம மிடில் கிளாஸ். அவங்களுக்கு எந்த விதத்திலயும் நஷ்டம் வராது. அப்பா இவ்ளோ பேசுறீங்களேப்பா, ஒரு வார்த்தையாவது அக்கா கிட்ட அதோட விருப்பம் என்னன்னு கேட்டீங்களாப்பா? யாரோ ஒருத்தரை கட்டிக்கிட்டு எப்படிப்பா அக்காவால சந்தோஷமா இருக்க முடியும்? ஒரு தடவையாவது அக்கா கிட்ட கேளுங்கப்பா. சுந்தருக்காக நீ எவ்வளவு நாள்மா காத்திருப்ப? சொல்லுமா. சொல்லுமா. அப்பா அக்காவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையாப்பா? எவ்வளவு நாள் ஆனாலும் அக்கா சுந்தருக்காக காத்திருப்பாங்கப்பா. அப்படியா? மீனாட்சி, நீ மூத்தவமா. உனக்கு அப்புறம் 3 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்கள நல்லபடியா கரை சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அப்பா இப்ப எதுக்குப்பா எங்க கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியாமா? எவ்வளவு நாள்மா காத்திருக்க முடியும்? சிவா கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்கிறது நடக்காத காரியம். அவங்க சொன்ன கடைசி தேதி வரைக்கும் பார்ப்போம். அதுக்கப்புறம் யாரும் எதுவும் என்கிட்ட பேசக்கூடாது. நான் சொல்ற மாப்பிள்ளைக்கு தான் நீ கழுத்தை நீட்டணும். அவ்வளவுதான்.